இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி. மனம் திரும்புதல் புதிய வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கமாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். மனம் திரும்பாவிட்டால் அது நம்மை அழிவுக்கு நேராக, நித்திய நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில் இந்த மனம் திரும்புதல் என்ன நமக்கு தரும் அப்படின்னா, பழையவற்றை விட்டு புதியவற்றை நாம் செய்யும்படியாக, புதிய காரியங்களை செய்யும்படியாக, நம்மை புதிதானவர்களாக நம்மை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். நம்ம மனம் திரும்பாவிட்டால் நம்ம கெட்டு போவோம். அந்த கெட்டு போகிறதான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்களை நம்ம களைந்து போட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில அநேக நாட்கள்ல நம்ம தவறுகிறவர்களாக, ஆண்டவரை விட்டு வழி விலகுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக, அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழுகிறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் பரலோகத்துக்கு நேரானது. அந்த பரலோகத்துக்கு நேரான ஓட்டத்தை விட்டு தவறி வேறு திசையில செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த இடத்துல நம்மை நிதானிக்கிறவர்களாக காணப்படணும். நம்மை நாம் அந்த இடத்துல இருந்தே திரும்பி ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தி வரணும். நம்முடைய வாழ்க்கையை அது திருப்பணும். அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய மனம் திரும்புதல் நம்மை நித்தியத்துக்கு நேராக நம்மை ஓட செய்கிறது. அது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக வழி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த பழைய மனுஷனை கலந்து போடணும். பாவ வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கை வாழ நாம் முயற்சி எடுக்கணும். நம்ம அதை நமக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். இப்போ பழைய மனிதனை கலந்து போடணும். பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள், பாவ இச்சையான காரியங்கள், பொய்கள், களியாட்டுகள், இன்னும் நிறைய பாவமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், களியாட்டுகள், இப்படி நிறைய பாவமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவங்களை களைந்து போட வேண்டும். அதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பணும் அப்படின்னா இந்த பாவத்தை நம்ம களைந்து போடுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுதான். சில நேரத்துல நான் ஆண்டவரிடத்துல நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஆனா நம்முடைய வாழ்வில காணப்படுகிறதான பாவமான காரியங்களை நம்ம விடாதபடி ஆண்டவருக்கு நேரான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி இருந்தாலும் அது உண்மையான மனம் திரும்புதலாய் காணப்படாது. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புதல் நம்முடைய பாவ பழக்கங்களை விட்டு புதிய காரியங்கள், அதாவது நல்ல காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம்மை செய்கிறவர்களாக அந்த மனம் திரும்புதல் மாற்ற வேண்டும். பெயருக்காக நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. பெயருக்காக நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா ஆண்டவருக்காக உண்மையான வாழ்வு வாழ முடியாது. பெயருக்காக நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா பழைய மனுஷனை களைந்து போட முடியாது, புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியாது. அப்போ புதிய சிருஷ்டியாய் புதிய வாழ்க்கை வாழுவதுதான் இந்த மனம் திரும்புதல் நமக்கு கொடுக்கிறது. உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அது எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய காரியத்துல நான் பாவம் எப்படி செய்யாம இருப்பேன்? நான் இந்த உலகத்துல வாழுகிறேன், ஆனா நான் பாவம் செய்யாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம். ஆனா ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. அவரால் மாத்திரம்தான் நாம் பாவத்துக்கு விலகி ஓட முடியும். அவருடைய உதவி, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால மட்டும்தான் நம்ம பாவத்தை விட்டு விலக முடியும்.
இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சார ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதுல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீய ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகளே நான் என்ன செய்யல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறாரு. அதற்கு பின்பதாக அவள் பாவம் செய்யவில்லை. அவளுடைய பாவமான வாழ்க்கை மாறி பரிசுத்தமாய் வாழ்க்கை மாறப்பட்டதான். இயேசுவின் அன்பு அந்த பாவ வாழ்க்கையில் இருந்து அவளை மீட்டு விட்டது. மறுபடியும் அவ பழைய வாழ்க்கைக்கு திரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் மாத்திரமே இந்த காரியங்கள் நமக்கு நேரிடும். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் பாவமான காரியங்களை செய்யாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த மனம் திரும்புதல் ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அது தொடர்ந்து செல்லுகிற பயணமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம் பாவங்கள், நாம் சின்ன காரியங்கள்ல தவறினவர்களாய் காணப்பட்டாலும் உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி அந்த காரியத்தை செய்யாதபடி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இது உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நாம் எங்க இருந்து வர்றோம், நம்ம எந்த பாவ காரியங்கள்ல இருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாய் ஒப்புக்கொள்வதும், நம்ம எந்த இடத்துக்கு போகிறதற்காக இந்த மனம் திரும்புதல் நம்மை கொண்டு செல்லும் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா மீண்டுமாய் அந்த பாவங்களை நம்ம செய்ய மாட்டோம். நம்முடைய நோக்கம் உலகத்துக்கு மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நாம் பாவத்திற்கு திருப்பி அந்த பாவத்தை செய்கிறவர்களாய் காணப்படும். பரலோக வாழ்வை நான் இழந்து விடக்கூடாது, இந்த பாவமான காரியம் நான் மன்னிக்கப்படலை, நான் மனம் திரும்பல அப்படின்னா அது என்னை அழிவுக்கு நேராக கொண்டு சொல்லும் அப்படின்ற எண்ணம் உடையவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் தவறினவர்களாய் ஆனாலும் நாம் மனம் திரும்ப மீண்டுமாய் மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது மாத்திரமே இந்த பழைய காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும், புதிய காரியங்கள் நம்மை தொடரும் அப்படின்றதுதான் நாம் இந்த நாள்ல சிந்தித்தோம். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக நம்ம வாழணும். இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம வாழணும். அதனால நாம் பழைய காரியங்களை விட்டு, பழைய பாவ பழக்கங்களை விட்டு புதிய காரியங்களை ஆண்டவருக்கு நேரான நல் வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம், பழைய பாவ காரியங்களை விட்டு நாங்கள் புதிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழணும். புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும், பழையவற்றை களைந்து போடணும், புதியவற்றை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலுங்க. நாங்கள் மனம் திரும்பா விட்டால் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. நாங்கள் மனம் திரும்பி புது ஜீவன உள்ளவர்களாய் வாழும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் ஜெபிக்கிறோம். அது எங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாய் காணப்படட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை